காய்கறிகளில் சொத்தை, புழுக்கள், வண்டுகள் இருந்தால் அதை வாங்க மறுப்பவர்களா நீங்கள்? சொத்தை காய்கறிகளை வாங்குபவர்களுக்கு ஆர்வத்தை தூண்டிவிடும் ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அவரது வேண்டுதல் எப்படி இருக்கும் தெரியுமா? இப்படி இருக்கும்போது நிறைய பூச்சிகள் வரும் உங்கள் தோட்டத்துக்கு. அதாவது என்ன பூச்சிகள்னா, இங்கே இருக்கக்கூடிய புழுக்களையும் முட்டைகளையும் சாப்பிடக்கூடிய பூச்சிகள் இருக்குல்ல, ப்ரிடேட்டர்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரியான பூச்சிகள் நிறைய உள்ளே வரும் இந்த பூக்கள் வைக்கிறதுனால. இது இங்கே இருக்கக்கூடிய சுத்திகரிப்பு வேலையை, அதாவது இங்கே இருக்கக்கூடிய க்ளீன் பண்ணுற வேலையை அதுங்க செய்யும். அதாவது அந்த புழுக்களையும் முட்டைகளையும் பிடிச்சி சாப்பிட்டு க்ளீன் பண்ணுற வேலையை செய்யும். அப்போ உங்களுக்கான வேலை இல்லை. அப்போ விவசாயன்றது நீங்கள் மட்டும் செய்கிறதில்ல, அது இயற்கையாக நடக்கிறது. இயற்கையான சூழலை நீங்கள் அங்கே அமைச்சிட்டிங்கன்னா அங்கே சுற்றி இருக்கிற உயிரினங்களே அங்கே இருக்கக்கூடிய பயிர் பாதுகாப்பையும் பூச்சி பாதுகாப்பையும் கண்டிப்பாக அதை நிவர்த்தி பண்ணிவிடும். அதாவது இயற்கை விவசாயத்தில் நாங்கள் ஒரு வானகத்தில் சொல்லி கொடுப்பாங்க எல்லாருக்கும், கண்டவன் தின்னது போக, கயவன் தின்னது போக, களவுக்காரன் தின்னது போக, காவக்காரன் தின்னது போக, எனக்கும் கொஞ்சம் கூட இயற்கை அப்படின்ட்டு நம்ம ஒரு விதைக்கும் போதும் நம்ம வேண்டிக்கிறோம் அப்படின்ட்டு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய உணவுகள் நமக்கானது மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா உயிர்களுக்கானதும். அப்போ அதை பகிர்ந்து எடுத்துக்கிறது மூலிமா தான் இந்த பல்லுயிர் ஓம்புதல் முடியும். அப்போ இதுதான் இயற்கைக்கு எதிரில்லாத செயலாக இருக்கும். மற்ற செயல்கள்லாம் இயற்கைக்கு எதிரான செயலாக இருக்குன்றதை நம்ம இங்கே தெரிவிக்கிறோம். விவசாயி ஒருவர் நமது சத்தியம் தொலைக்காட்சியின் ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கத்திற்கு சொன்ன தகவல்களை உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறோம். பூச்சிக்கொல்லிகளை தெளிக்காமல் விளைவித்த கத்திரிக்காயை விற்பனைக்காக காய்கறி மண்டிக்கு எடுத்துச் செல்கிறார் அந்த விவசாயி. இவரது கத்தரிக்காய் மூட்டைக்கு அருகில் மற்ற விவசாயிகளும் தங்களது கத்தரிக்காய் மூட்டைகளை இறக்கி வைத்தனர். இவற்றை வாங்கிச் செல்ல வரும் வியாபாரிகளும் பொதுமக்களும் முதலில் கொண்டு வந்த விவசாயியின் கத்தரிக்காய் மூட்டையை களைத்து பார்த்துவிட்டு சொத்தை காய்கள் இருப்பதாக கூறி வாங்கவில்லை. அருகிலிருந்த மூட்டைகளில் கத்தரிக்காய் பளபளவென மின்னியதால் அவற்றை வாங்கவே ஆர்வம் காட்டினர். ஆனால் கடைசி வரை முதலில் வந்த விவசாயியின் கத்தரிக்காயை யாரும் சீண்டாததால் பாதி விலைக்கு கொடுத்துவிட்டு தலைமேல் துண்டை போட்டுக் கொண்டு வரும் நிலைக்கு தள்ளப்பட்டார். இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக அதிக விலை கொடுத்து பூச்சிக்கொல்லிகளை வாங்கி கத்தரி செடிகளில் தெளித்து சொத்தை காய்கள் இல்லாமல் பளபளவென கொண்டு வந்தபோது மக்களும் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். இப்படி கத்தரிக்காய் விற்பனையில் கிடைக்கும் லாபத்தை பூச்சிக்கொல்லிகளை வாங்கவே அந்த விவசாயி செலவழிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். ஒரு காயில் புழு பூச்சிகள் இருக்கிறதென்றால் அதில் பூச்சிக்கொல்லி மிக குறைவாக இருக்கலாம், அல்லது இல்லாமல் கூட இருக்கலாம். நம் முன்னோர்கள் பூச்சிகளை விரட்டி இயற்கை முறையில் வேளாண்மை செய்து நஞ்சில்லா உணவை அறுவடை செய்தார்கள். ஆனால் இன்றைக்கோ பூச்சிகளை கொன்று உணவை நஞ்சாக்கிக் கொள்கிறோம். இன்றைய வேளாண்மையில் செலவுகள் அதிகரித்திருக்கும் அதே வேளையில் மக்களும் குறைந்த விலைக்கு காய்கறிகளை எதிர்பார்க்கிறார்கள். விளைபொருட்களுக்கு அரசும் உரிய விலையை நிர்ணயிப்பதில்லை. இதனால் வேளாண்மையில் முதலீடு செய்த பணத்தை எடுக்க நிலத்தில் விளையும் அனைத்தையும் அறுவடை செய்யவே விவசாயிகள் கவனம் செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். சிபாரிசு பண்றாரு, நல்ல காய்கள் நல்லா இருக்காது, சொத்த காய் தான் உடம்புக்கு நல்லது அப்படின்றாங்க. ஆனால் சொத்த காய் பொதுமக்கள் யாரும் வாங்கறதில்ல. விவசாயம் நாங்கள் மருந்து அடித்து எங்களால் விவசாயம் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி 1 லட்ச ரூபா செலவு பண்ணால் 80,000 தான் வருது, 20,000 எங்களுக்கு நஷ்டமாக இருக்குது. இது ஏதாவது எங்கள் கவர்மெண்ட் எதனா செய்யலாம். நீங்கள் குறைந்த விலைக்கு பளபளப்பாக மின்னும் காய்கறிகளை எதிர்பார்க்கிறீர்கள் என்றால் புழு, பூச்சி, பறவை போன்ற பல்லுயிர்களின் உணவு உரிமையையும் பறிக்கிறீர்கள். பூச்சிக்கொல்லியால் புழு, பூச்சிகள், பறவைகள் செத்து மடிகிறதென்றால் மனிதர்களின் நிலைமையை சற்று யோசித்து பாருங்கள். நமக்கான உணவை பூச்சிகளே சீண்டுவதில்லை என்றால் அது எப்படிப்பட்ட உணவு என்பதை புரிந்து கொள். கார்ப்பரேட் நிறுவனங்களின் இந்த பூச்சிக்கொல்லிகளின் எச்சங்கள் செடிகளோடு நின்று விடாமல் காய்கறிகளில் தொற்றிக்கொண்டு நம் உண்ணும் உணவில் ஒரு அங்கமாகி விடுகிறது. பல நாடுகளில் தடை செய்யப்பட்ட உயிர்களை கொல்லும் இந்த பூச்சிக்கொல்லிகளை விவசாயிகளுக்கு பூச்சி மருந்து என்று சொல்லியே பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். நான் கத்திரிக்காய் விவசாயம் பண்றேன். இந்த கத்திரிக்காய் மக்கள் எப்படி விரும்புறாங்கன்னா, நல்லா சைனிங்காக இருக்கணும், பிஞ்சாக இருக்கணும் அப்படின்ட்டு விரும்புகிறாங்க. மருந்து அடித்தாதான் கத்திரிக்காய் சத்தில்லாது வரும். மருந்து அந்த இலங்கையெல்லாம் காய் நிற்குது இல்லையா, அந்த காய் இவங்க என்ன பண்ணுறாங்க, இது நல்லா இல்லை சொத்தை அப்படின்றாங்க. அதுதான் நல்ல காயே. பூச்சி விரும்புது அந்த சொத்த காய் தான் விரும்புது. அதனால தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பூச்சி அடிச்சு காய் டேஸ்ட்டாக இருக்கும்.
மக்கள் வந்து அப்படி விரும்புறது கிடையாது. நல்ல காய் தான் வேணும், எனக்கு சைனிங்காக இருக்கணும் காய். பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து மருந்து அடிக்காத நாங்கள் பயிர் பண்ண முடியாதுப்பா, மருந்து அடிக்காத நாங்கள் பயிர் பண்ண முடியாது. பொதுமக்கள் வந்து நல்ல காய் தான் விரும்பி வாங்கி சாப்பிட்றாங்க. அவங்க வந்து அவங்களுக்கே தெரியணும், மக்கள் எல்லாம் தெரியாது இருக்கிறாங்க. ரொம்ப பேர் என்ன காய் எப்படி விளையுது, எப்படி செடி வருதுன்னு கூட தெரில அவங்களுக்கு. இங்கே வராங்க சொல்கிறாங்க எப்படி வருதுன்னு. அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டிவியில் நீங்கள் என்ன சொல்லுங்க, மருந்து அடிக்காத காய் தான் நல்ல காய், அது எதுவுமே சாப்பிடுங்க, அப்போ நோய் நொடி எதுவும் வராது. அந்த காலத்தில் இருக்கும்போது இதுமாரி கிடையாது. வாரத்துக்கு ஒரு வாட்டி போய் காய் வாங்குவாங்க, அந்த காய் வாங்கி உடம்பு நோய் இல்லாத இருந்தாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, இந்தமாரி காயும் சாப்பிட்டு நிறைய நோய் வருது. இந்த உலகம் மனிதர்களுக்கு மட்டும் சொந்தமல்ல, பூச்சிகள் பறவைகளுக்குமானதும் கூட. பூமியில் விளையும் அனைத்தும் நமக்கே என்ற அகங்காரம் மனித இனத்தையே மெல்ல மெல்ல அழிவை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதே இயற்கை. ஏனென்றால் இவ்வுலகில் பூச்சிகள் இல்லை என்றால் மனிதர்களும் இல்லை. இன்றைக்கு வீட்டிற்கு ஒரு நோயாளி என்ற நிலைக்கு வந்துவிட்டோம் என்பதை பற்றியெல்லாம் சிந்திக்க இங்கு யாருக்கும் நேரமில்லை. விவசாயிகளிடம் பேரம் பேசி குறைந்த விலைக்கு வாங்கவே ஆர்வம். காய் வாங்க வராங்க, அவங்க எப்படி வாங்குறாங்க? அவங்ககிட்ட அவங்க எப்படி வாங்குறாங்க? நல்ல காயெல்லாம் மொத்தம் போயிடலாம், கலராக தான் பார்த்து முதல்ல பொறுக்கி எடுத்துடுறாங்க. பொறுக்கி எடுத்துட்டு அப்புறம் இந்த காயெல்லாம் கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தால் கூட கழிச்சிட்டு போயிடுறாங்க. நமக்கான உணவை விவசாயிகள் குறைந்த விலைக்கு உற்பத்தி செய்து தருவார்கள். பசி இருக்கும் வரை விவசாயம் அழியாது என்றெல்லாம் நினைப்பவர்கள் முட்டாளாகிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொத்தை காய்கறிகளை விரும்பி வாங்கினால் வேளாண்மையில் பூச்சிக்கொல்லிகள் பயன்பாடு வெகுமளவு குறைவதோடு விவசாயிகளும் செலவும் குறையும், பல்லுயிர்களும் வாழும் என்பதே நம்பிக்கை. சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.